அப்படிங்கும்போது ம். இந்த யுத்தத்தினால உள்ள நன்மை என்னன்னு கேட்டா, அந்த ஹுர்முஸ் ஜலசந்தியில ஏற்கனவே இருந்த அந்த சுதந்திரமான போக்குவரத்தை வந்து தடுத்ததுதான். இவர்னால தான் நிப்பாட்டிவிட்டாங்க. ம். நிப்பாட்டிவிட்டு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அவங்க விரும்பின 4 நாடுகளுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறாங்க. சீனா, ம். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ். இந்த 4 நாடுகளுடைய போக்குவரத்துக்கு மட்டும் தான் இப்ப அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வந்து இதுக்கு எந்த கட்டணமும் நாங்க குடுக்கல அப்படின்னு சொல்லி இந்தியாவுல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நேத்து. கட்டணம்லாம் குடுக்கல, ஃப்ரீயா தான் எங்களுக்கு தர்றாங்கன்னு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, இந்த 4 நாடுகளுமே ஈரான்ல இருந்து ஆயில் வாங்குது இப்ப. அதான் ஆயில் அவன்ட்ட ம். தான் வாங்குறாங்க. அந்த 4 கப்பல் அனுமதிக்க காரணம் என்னன்னு கேட்டா, சீனாவும் ஈரானோட ஆயில் தான் வாங்குது. இந்த இந்தியாவும் என்ன செய்யணும், அவன் ட்ரம்ப் அனுமதி குடுத்துட்டார்ல. அந்த அனுமதி குடுத்ததுக்கு பிறகு இவங்களும் ஈரானோட ஆயில் தான் வாங்குறாங்க. அதே மாரி பாகிஸ்தான், பங்களாதேஷும் வந்து ஈரான் ஆயில் தான் வாங்குறாங்க. ஈரான்ட்ட இருந்து ஆயில் வாங்குற காரணத்தினால, அவங்க அதிக விலை ம். வச்சு விக்கிறதுனால, இந்த 4 நாட்டுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்ப ஈரானுக்கு ம். வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி குடுத்தது தான் இந்த இந்த யுத்தத்தினுடைய ஒரு முடிவாக இருக்கிறது. அது ஒரு விஷயமாச்சு. ம். 2வது என்னன்னு கேட்டா, இழப்புகள எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இனிமே அவர் தாக்குறதுக்கு வாய்ச்சவடால் விடலாமே தவிர, அவர்ட்ட தாக்க ஒண்ணும் கிடையாது. தாக்குறதுக்கு வந்து மத்திய கிழக்குல இருந்த எல்லா விதமான ராணுவ தளங்களையும் அழிச்சுப்புட்டாங்க. அமெரிக்கா எங்க இருந்து ம். தாக்கணும்? அமெரிக்காவுல இருந்து தாக்க முடியாது. ஆமா. இந்த குவைத்து, துபாய் அங்கிருந்து தான் தாக்கணும். பஹ்ரைன் அழிச்சுப்புட்டாங்க, குவைத் போச்சு, ஜோர்டான் போச்சு, சவுதி அரேபியா போச்சு, அதே மாரி யுஏஇ போயிடுச்சு. எல்லாத்தினுடைய தளங்களையும் என்ன செஞ்சுட்டாங்க, சுத்தமா சப்ஜாடா குளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த இடங்கள்லாம் வெறிச்சோடி கிடக்கிறது. அதுல இருந்த சில படையினர் கூட அதிலிருந்து வந்து ஹோட்டல்கள்ல தங்கி இருக்கிறாங்க, பயந்துகிட்டு. ம். அந்த ஹோட்டலையும் ம். இலக்கு வைப்போம்னு சொல்லி தாக்குறாங்க. அப்ப அமெரிக்கா ம். வந்து தாக்குறதா இருந்தா எங்க இருந்து தாக்கும்? இந்த மத்திய கிழக்குல உள்ள சென்ட்ரல்ல இருந்து தாக்கணும். அடுத்து எப்படி ம். தாக்குவாங்கன்னு கேட்டா, கப்பல்ல இருந்து தாக்குவாங்க. 2 கப்பலும் காலி. அது ஆபிரகாம் ம். லிங்கனை அடிச்சுட்டாங்க, விரட்டி விட்டாங்க. அந்த ஜெரால்டு ஃபோர்டு கப்பலும் அது பெரிய ராட்சச கப்பல் இருக்கு இல்லையா? அதையும் தீப்பிடிக்க வச்சு பெருமளவுக்கு டேமேஜ் ஆயிருச்சு. சரி பண்றதுக்கு 3 வருஷம் ஆகுங்கிறாங்க. அப்ப 3 வருஷம் ம். ஆகுங்கிற அளவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அப்ப கப்பல கொண்டாந்து ஈரான் பக்கத்துல நிப்பாட்டிக்கிட்டு தாக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ம். அவங்களுடைய சென்டர்களையும் தாக்க முடியாது.